கம்யூனிகேஷன் இது ஒரு கலைன்னு சொல்லுவாங்க. அந்த கலையில நாம எப்படி ஒரு எக்ஸ்பர்ட் ஆகுறது? வாங்க இந்த அனாலிசிஸ்ல அத பத்தி தான் பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஸ்கூல், காலேஜ் இல்ல ஆஃபீஸ் இப்படி எல்லா இடத்துலயும் ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க கிட்ட எல்லாரும் ரொம்ப ஈஸியா பேசி பழகுவாங்க. அவங்க ரொம்ப அழகா, பணக்காரங்களா இல்ல ரொம்ப புத்திசாலியா கூட இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா எல்லாரையும் அவங்க பக்கம் இழுப்பாங்க. இது எப்படி நடக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அந்த மேஜிக் வேற எதுவும் இல்ல. அது அவங்க தோற்றத்திலயோ பணத்திலயோ இல்ல. அது ஒரு ஸ்கில். நாம எல்லாரும் கத்துக்கக்கூடிய ஒரு திறமை. அதுதான் கம்யூனிகேஷன். ஒரு ஜாப் இன்டர்வியூல இருந்து நம்ம பர்சனல் ரிலேஷன்ஷிப் வரைக்கும் எல்லாத்துக்கும் இதுதான் பேஸ்மெண்ட். சரி, ஹேக் இதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை. ரொம்பவே முக்கியமானது. நீங்க என்ன பேசுறீங்கன்றதை விட உங்க உடம்பு என்ன பேசுதுன்றது தான் இங்க மேட்டர். நம்ம என்ன நினைக்கிறோம்னா கம்யூனிகேஷன்னா பேசுறது தானே. ஆனா உண்மை என்ன தெரியுமா? ஒரு உரையாடல்ல வெறும் 20% தான் வார்த்தைகள், மீதி 80%. ஆமா, 80% நம்மளோட பாடி லாங்குவேஜ் தான். நீங்க என்ன சொல்றீங்கன்றதை விட அதை எப்படி சொல்றீங்கன்றது தான் அடுத்தவங்களுக்கு போய் சேருது. அப்போ இந்த பாடி லாங்குவேஜ எப்படி மாஸ்டர் பண்றது? அதுக்கு 4 முக்கியமான தூண்கள் இருக்கு. வாங்க அத ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல் தூண் கண் தொடர்பு. தைரியம் அந்த கண்ணை பார்த்து பேசுடான்னு சும்மாவா சொன்னாங்க? நீங்க ஒருத்தர் கண்ணை நேரா பார்த்து பேசும்போது உங்க மேல இருக்கிற நம்பிக்கை அப்படியே வெளிப்படும். அதே சமயம் நீங்க கீழையோ இல்ல எங்கேயோ பார்த்து பேசுனா நீங்க சொல்றதுலயே உங்களுக்கே நம்பிக்கை இல்லையோன்னு தோணிடும். அடுத்தது கையசைவு. சில பேர் பேசும்போது கைய கட்டிக்கிட்டு இல்லனா கையில இருக்கிற பேனாவை வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் உங்க பதட்டத்தை அப்படியே காட்டி கொடுத்துடும். அதுக்கு பதிலா உங்க கைகளை ரிலாக்ஸா வைங்க. பேசும்போது உள்ளங்கைய திறந்து காட்டுற மாதிரி சைகைகள் பயன்படுத்துங்க. இது நீங்க ரொம்ப ஓப்பனான நம்பிக்கையான ஆளுன்னு காட்டும். மூணாவது விஷயம் நம்மளோட போஸ்டர், அதாவது நிக்கிற விதம். கூன் போட்டு குனிஞ்சு நின்னா அதுவே நம்ம கான்ஃபிடன்ஸை குறைச்சு காட்டிடும். அதுக்கு பதிலா எப்பவும் முதுகு தண்டை நேரா வைங்க, தோள்களை ரிலாக்ஸா வைங்க, தலைய லேசா உயர்த்தி பாருங்க. பார்க்கவே ஒரு பாஸ் மாதிரி ஒரு கம்பீரமான லுக் கிடைக்கும். கடைசியா முக பாவனை. எப்போ மூஞ்சிய உருன்னு வச்சுக்கிட்டா யாருங்க நம்ம கிட்ட பேச வருவாங்க? ஒரு சின்ன ஜென்டிலான புன்னகை, அது போதும். அதுவே மத்தவங்கள உங்ககிட்ட பேச வைக்கிற ஒரு இன்விடேஷன் மாதிரி. ஆனா ஒண்ணு, ரொம்ப இழிச்ச மாதிரி செயற்கையா சிரிக்காதீங்க, அது நல்லா இருக்காது. சரி, பாடி லாங்குவேஜ் முடிஞ்சது. இப்போ நம்மளோட 2வது ஹேக்குக்கு போலாம். இது ரொம்ப சிம்பிளான ஆனா செம்ம பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக். பாருங்க, எப்படி இருக்கீங்கன்னு பொதுவா கேக்குறதுக்கும் ராஜா எப்படி இருக்கீங்கன்னு பேர் சொல்லி கேக்குறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு. ஒருத்தரோட பேரை நீங்க சொல்லும்போது அந்த கம்யூனிகேஷன் உடனே பர்சனல் ஆகிடுது. அவங்களுக்கும் ரொம்ப ஸ்பெஷலா ஃபீல் ஆகும். உங்க மேல ஒரு தனி கவனம் வரும். சிம்பிள் ஆனா மேஜிக் மாதிரி வேலை செய்யும். அடுத்தது 3வது ஹேக். நீங்க என்ன பேசுறீங்கன்றது மட்டும் இல்ல, அதை எப்படி பேசுறீங்கன்றதும் முக்கியம். ஆமா, உங்க குரலை வச்சே நீங்க ஒரு மேஜிக் பண்ணலாம். உங்க குரலை ஒரு கருவி மாதிரி பயன்படுத்த 3 விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு பேரு 3P ரூல். அது என்னன்னா பேஸ், பிட்ச், அப்புறம் பாஸ். அதாவது வேகம், சுருதி மற்றும் இடைவெளி. முதல்ல பேஸ், அதாவது வேகம். சில பேர் ரயில் மாதிரி வேகமா பேசிட்டு போவாங்க, என்ன சொன்னாங்கன்னே புரியாது. இன்னும் சிலர் ரொம்ப மெதுவா இழுத்து இழுத்து பேசி நம்மள தூங்க வச்சிருவாங்க. சோ சரியான வேகம் ரொம்ப முக்கியம். மெசேஜுக்கு தகுந்த மாதிரி நிதானமா பேசுங்க. 2வது பிட்ச், அதாவது உங்க குரலோட ஏற்ற இறக்கம். ஒரு விஷயத்த ரொம்ப அழுத்தமா சொல்லணுமா, அப்போ உங்க குரலை லேசா உயர்த்துங்க. முக்கியமான பாயிண்ட் வரும்போது இப்படி பண்றது கேக்குறவங்களோட கவனத்தை அப்படியே இருக்கும். 3வது பாஸ், அதாவது ஒரு சின்ன நிறுத்தம். சில நேரங்கள்ல அமைதிதான் ரொம்ப சக்தி வாய்ந்தது. நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு ஒரு செகண்ட் கேப் விட்டீங்கன்னா அந்த வார்த்தையோட தாக்கம் இன்னும் அதிகமாகும். அவங்க அதை உள்வாங்கிக்கிறதுக்கு நீங்க டைம் கொடுக்குறீங்க. இப்போ 4வது ஹேக். கம்யூனிகேஷனோட ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்துட்டோம். ஆனா அதுக்கு இன்னொரு பக்கம் இருக்கு. பெரும்பாலும் நம்ம அதை மறந்துடுறோம். அது என்னன்னு பார்க்கலாமா? நிறைய பேர் என்ன தப்பு பண்றாங்கன்னா கம்யூனிகேஷனை பேசிட்டே இருக்கிறதுன்னு நினைக்கிறாங்க. இல்லவே இல்ல. நீங்க மட்டுமே பேசிட்டு இருந்தா மத்தவங்களுக்கு போர் அடிச்சிடும். உண்மையான கனெக்ஷன் எப்போ வரும் தெரியுமா? நீங்க மத்தவங்க சொல்றத காது கொடுத்து கேட்கும்போதுதான்.
அது அவங்களுக்கு நீங்க கொடுக்கற மரியாதை. நீங்க நல்லா கேட்டீங்கன்னா அவங்களே உங்ககிட்ட இன்னும் அதிகமா பேச விரும்புவாங்க. சரி, இப்போ நம்மளோட கடைசி மற்றும் 5வது ஹேக். இதுதான் உங்க கம்யூனிகேஷனை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகுது. உங்களை மத்தவங்களால மறக்கவே முடியாதபடி செய்ய போகுது. ஒரு அருமையான விஷயம் சொல்றாங்க. நீங்க என்ன சொன்னீங்கன்றத மக்கள் மறந்துடலாம். ஆனா நீங்க அவங்கள எப்படி ஃபீல் பண்ண வச்சீங்கன்றத அவங்க வாழ்க்கையில மறக்கவே மாட்டாங்க. சோ விஷயம் வார்த்தைகள்ல இல்ல, உணர்வுகள்ல இருக்கு. இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் கிருஷ்ணர் அர்ஜுனன் கதை தான். மகாபாரத போர்ல அர்ஜுனன் பயந்து போய் குழம்பி நிக்கிறான். அப்போ கிருஷ்ணர் போய் சண்டை போடுன்னு ஆர்டர் போடல. அதுக்கு பதிலா ஒரு சின்ன கதை சொன்னார். மழைய கட்டுப்படுத்த முடியாத ஆனா விதைக்கிறது கடமையா இருக்கிற ஒரு விவசாயி பத்தின கதை. அந்த ஒரு கதை அர்ஜுனனுக்குள்ள பெரிய உந்துதலை கொடுத்துச்சு. இதுதான் கதைகளோட பவர். ஓகே, அப்போ நாம பார்த்த இந்த 5 கம்யூனிகேஷன் ஹேக்குகளையும் ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். 1. பாடி லாங்குவேஜை மாஸ்டர் பண்ணுங்க. 2. அவங்க பேரை பயன்படுத்துங்க. 3. உங்க குரலை மாட்யூலேட் பண்ணுங்க. 4. நல்லா காது கொடுத்து கேளுங்க. 5வது கதைகள் சொல்லுங்க. இந்த 5 ஹேக்ல எந்த ஹேக்கை நீங்க முதல்ல பிராக்டிஸ் பண்ண போறீங்க? யோசிச்சு பாருங்க. ஏன்னா தெரிஞ்சுக்கிறது மட்டும் முக்கியம் அல்ல, அதை செஞ்சு பார்க்கறது தான் முக்கியம். உங்க கம்யூனிகேஷன் பயணத்துக்கு ஆல் தி பெஸ்ட்.